திமுக ஆட்சியில் நடந்த அனைத்து மர்ம கொலைகள் குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியனை ஆதரித்து மதுரை புதூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது அவர் தமிழகத்தைச் சேர்ந்த சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது தமிழகத்திற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 35,000 போராட்டங்களை சந்தித்திருப்பதாகவும் இவை அனைத்தையும் தூண்டிவிட்டவர் மு.க. ஸ்டாலின் என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சியில் சாதிக் பாட்ஷா உள்ளிட்ட பலரும் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து மர்ம கொலைகளையும் தோண்டி எடுத்து விசாரணை நடத்தப்படும் என்றும் கொலைகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்தார். பால் மலர் என்ற ஒரு பெண்மணி திமுகவை சேர்ந்தவர். அவரும் காஞ்சிபுரத்தில் ஒரு சென்னைக்கு அடுத்தார்ல காஞ்சிபுரத்து பக்கத்தில் மர்மமான முறையில் இருந்து கிடந்தார். அதையும் தோண்டி எடுக்கப்படும். எல்லாமே மர்மமான முறையில், திமுகவில் மட்டும் மர்மமான முறையில் சாவுவாங்க. அந்த கேஸை வழக்கு பதிவு செய்வாங்க, அப்படியே முடிச்சிடுவாங்க. அதெல்லாம் இனிமேல் நடக்காது. உண்மை குற்றவாளியிலே அம்மாவுடைய அரசு கண்டுபிடிக்கும். உரிய தண்டனையை இந்த சட்ட நீதியாக சட்டத்தின் முன் நிறுத்தி உண்மை குற்றவாளி கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டவர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது சட்டநீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நீதிமன்ற போராட்டத்தின் மூலம் 152 அடியாக உயர்த்துவோம் என்று அவர் உறுதியளித்தார். இதனிடையே தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து திருவல்லிக்கேணியில் உள்ள நடேசன் சாலையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் அதிமுக அழிந்துவிடும் என்ற ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என்று கூறினார். இந்த இயக்கத்தை தாங்கி வேரூன்றி காத்து நிற்கிறார் தொண்டர்களா. சுனாமி அடிச்சாலும் நகலாது, புயல் அடிச்சாலும் நகலாது, ஏன் பூகம்பமே வந்தாலும் ஒண்ணும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தையால் முடியாது, உங்களால் முடியவே முடியாது. குடிசை வீடுகளில் வசிப்போருக்கு தற்போது வரை 6 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டிருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்தார்.